ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதன்னை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதன்னை சேர்க்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் வியாழக்கிழமை 9/1/2025 மார்கழி மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரம் நாளைய தினம். இந்த கிருத்திகை வியாழக்கிழமையில் சேர்ந்து வருவதால் குபேரரோட அருளும் குரு பகவானோட அருளும் முருகருடைய அருளும் ஒன்று சேர கிடைக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள். இப்போ நாளைக்கு இந்த கிருத்திகையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட்சிணாயன காலத்தோட கடைசி கிருத்திகை இதுதான். ஒரு ஆண்டை உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் அப்படின்னு இரு பிரிவுகளாக பிரிப்பார்கள். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 காலங்கள் உத்தராயண காலம், அதாவது தேவர்களோட பகல் பொழுது. ஆடி முதல் மார்கழி வரை இருக்கக்கூடியது தேவர்களோட இரவு பொழுது. அதிலும் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய அதிகாலை பொழுது. அதனால தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு திதியும் நாம் தவற விடாமல் அன்றைய தினம் நம்மால் முடிந்த எளிய வழிபாடுகளை நம் வீட்டிலிருந்தே நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆணித்தரமாக மார்கழி மாதம் பிறந்ததுலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால தான் நிறைய சிறப்பு பதிவுகள் நம்ம தினந்தோறும் ஒரு பதிவுகளுக்கு 2 பதிவுகள் அல்லது 3 பதிவுகள் நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பயனடையலாங்க. இந்த தட்சிணாயன காலத்தோட கடைசி கிருத்திகை அன்று நாம் தவறாமல் முருகக் கடவுளை வழிபாடு செய்து நம்முடைய குறைகளை களைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை அவரிடம் வைக்கும்போது நிச்சயமாக அவை அனைத்தும் நமக்கு நீக்கி தருவார் அவர். இப்போ நாளைய தினம் பார்த்திங்கன்னா மாலை 3 மணிக்கு மேலே தான் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது தொடங்குகிறது. நாளை ஏகாதசியும் தொடங்குது, கிருத்திகையும் நாளை 3 மணிக்கு மேலே தொடங்குது. தொடங்கி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, அதாவது வைகுண்ட ஏகாதசி என்று வெள்ளிக்கிழமை 1 மணி வரைக்கும் இந்த கிருத்திகை திதிய நட்சத்திரமானது இருக்கின்றது. ஸோ நாளைக்கு நம்ம காலையில் தூங்கி எழுந்ததும் நாம் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரம். இதை நீங்கள் சொல்லி நாளைய தினத்தை நீங்கள் ஆரம்பிங்க. ஏன்னா கிருத்திகை அப்படிங்கிறது நாளை மாலை நம்ம நிறைய விஷயங்கள் முருகனுக்கு என்னென்ன தீபங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பதிவுகளில் சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா பொங்கல் நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம், தவற விடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாள். தவற விட்டுட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன், நம்ம அடுத்து என்ன எப்போ செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த நாள் நாம் சொல்லக்கூடிய சில மந்திரங்கள் அதீத சக்தி பெற்றவை, நம்முடைய குறைகளை தீர்க்கக்கூடியவை. அதனால் தவறாமல் இதை நீங்கள் மட்டும் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டங்களுக்கு, சொந்தக்காரங்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது பூஜை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் எதுவும் சாப்பிடாமல் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். நாளை காலை நீங்கள் தூங்கி எழுந்ததும் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரி மந்திரம், மிக சக்தி வாய்ந்த மந்திரம். காக்க காக்க கனகவேல் காக்க. இந்த ஒரு வரியை 6 முறை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய மனமாற முருகனை நினைத்து மனமுருகி இந்த ஒரு வரியை மட்டும் 6 முறை சொல்லுங்கள். இப்போ இதை சொன்னதும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், நாங்கள் இதை எப்படி சொல்லணும், குளிச்சுட்டு சொல்லணுமா குளிக்காமல் சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம் வரும். நாளைய தினம் நீங்கள் குளிச்சுட்டு கூட சொல்லலாம். அல்லது எங்களுக்கு காலையிலே எங்களால் குளிக்க முடியாது, எனக்கு வீசிங் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் குளிக்காமல் முகம் கை கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் அந்த தீட்டு காலங்களில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவசியம் குளிச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை நாளைய தினம் நீங்கள் சொல்லணும். பட் ஆனால் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் சொல்லும்போது நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களோட சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். ஏன் நம்ம விரதம் இருந்து சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு வழிபாடு செய்வதற்கும், சாப்பாடு இல்லாமல் நம்ம வெறும் வயிற்றோடு நம்முடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக கடவுள் மேலே நம்மளுடைய கவனத்தை முழுவதும் கடவுள் மேலே செலுத்தி நம்முடைய பிரச்சனைகள் தீர வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மந்திரத்தை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
ஸோ நாளைக்கு காலையில் நீங்கள் தண்ணீர், காஃபி எதுவுமே குடிக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த நாளை ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் சாப்பிடலாம் அல்லது குடிக்கலாம். எழுந்திரிச்சதும் நீங்கள் இந்த மந்திரத்தை நாளைக்கு சொல்லிடுங்க. ஏன்னா இந்த மந்திரம், இந்த வேல் வரக்கூடிய இந்த மந்திரம் நம்முடைய துன்பங்களை எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் இல்லாமல் செய்துவிடும். ஏன்னா முருகருடைய பிறப்பின் நோக்கமே தீயவர்களை அழிப்பது தான். தேவர்களுக்கு பெரும் தொல்லையை கொடுத்து வந்த அந்த அசுரர்களை எல்லாம் அழிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இந்த வேல் தான். அதனால் இந்த வேலை போற்றும் வகையில் நாளை காலை இந்த ஒரு வரி மந்திரத்தை 6 முறை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் முருகக் கடவுள் நீக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இதை அவசியம் சொல்லுங்க. யாரெல்லாம் குளிச்சுட்டு இந்த சொல்ல போகிறீங்களோ உங்களுடைய நெற்றியில் திருநீர் கொஞ்சம் அணிந்து உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து இதை நீங்கள் சொல்லும் பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். உடம்பு முடியாதவர்கள் நாங்கள் வெயில் வந்ததுக்கப்புறம் தாங்க குளிப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் அப்படியே கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஆனால் அனைவரும் படிக்கிற பசங்க கிட்ட கூட இதை நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதை சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிவிட்டு மற்ற வேலைகளை அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்தே தீரும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நாளைக்கு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு துளி மஞ்சள் தூள், அதே போல் ஒரு துளி சுக்கு பொடி, இதை 2ஐயும் சேர்த்து நீங்கள் குளிங்க. ஏன் நாளைக்கு என்ன அப்படி நாளைக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு கிருத்திகை வழிபாடும் பண்ண போகிறோம். நிறைய பேர் ஏகாதசி விரதத்தை நாளைக்கு இருக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு தசமியிலே அதை ஆரம்பிச்சிடுவது தான் நல்லது. தசமி, ஏகாதசி, துவாதசி 3 நாட்கள் அந்த விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. அதனால் நாளைக்கு காலையில் நாம் வெளியில் நம்ம குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு நம்ம சுத்தமாக இருந்தாலும் இந்த 2 பொருளை நம்ம தண்ணீரில் கலந்து குளிக்கும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்கள், அந்த அதிர்வுகள், ஏதாவது சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாம் நம்மளை விட்டு நீங்குவதாக ஐதீகம். அதனால் இந்த 2 பொருளை நாளை நீங்கள் தண்ணீரில் சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது நல்லது. சின்ன பசங்களுக்கு இல்லாட்டினா கூட பெரியவங்க நாளைக்கு தவறாமல் நீங்கள் நார்மல் தண்ணீராக இருந்தாலும் சரி அல்லது வெந்நீராக இருந்தாலும் சரி, இந்த 2 சிட்டிகை இதில் ஒன்று போட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பூஜைகளை எல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நாம் செய்யக்கூடிய பூஜைகளோட பலனை அதிகரிப்பதற்கு நாம் செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்த்த அந்த ஒரு மந்திரத்தை நாளை காலை எல்லாருமே 6 முறை பயபக்தியோடு உச்சரிங்க. நிச்சயமாக நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.